நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஜிகேஎம் காலனி, காந்திநகர், குமாரசாமி தெரு, ஜம்புலிங்கம் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த சாலைகள் மூடப்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். கள தகவல்கள். காலை வணக்கம். டிட்வா புயலானது சென்னை மாநகரில் நேற்று காலை முதல் தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலும் இந்த டிட்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக சென்னை மாநகரில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சாலைகளில் அங்கங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வகையில் இந்த தொடர் மழை காரணமாக சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிகேஎம் காலனி, காந்திநகர், குமாரசாமி தெரு, ஜம்புலிங்கம் பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ள நீர் குளம் போல தேங்கி நின்றதால் அந்த சாலைகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்ற நிலையில அவர்களின் நலன் கருதி தற்போது அந்த சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இந்த சாலைகளின் வழியாக செல்லும் பொதுமக்களை மாற்றுப்பாதையில் செல்லுமாறும் சென்னை மாநகராட்சி சார்பிலும் போக்குவரத்து காவல்துறை சார்பிலும் ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு அந்த சாலைகள் தற்போது மூடப்பட்டுள்ளன. அதனை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். மேலும் வடசென்னையிலும் ஒரு சில இடங்களில் நேற்று முதல் பெய்த கனமழை காரணமாகவும் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஜம்புலிங்கம் சாலை மற்றும் குமாரசாமி தெரு, காந்திநகர், ஜிகேஎம் காலனி உள்ளிட்ட தெருகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் வசித்து வராங்க. இவர்கள் அன்றாட தங்களது பணிகளை தொடர்வதற்கு இந்த சாலையைத்தான் முக்கியமாக பயன்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த சாலைகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தீவு போல இந்த பகுதி காட்சி அளிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாதைகளை பயன்படுத்தாதவாறு போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த சாலைகள் தற்போது மூடப்பட்டுள்ளது. இவர்கள் தற்போது பெரம்பூர் ஜிகேஎம் காலனி வழியாக செல்லும் இந்த பொதுமக்கள் தற்போது பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் மாற்றுப்பாதையில் தங்களது இல்லங்கள் நோக்கி செல்வதையும் நாம் காண முடிகிறது. தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு இந்த சாலையில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றி தங்களது அன்றாட பணிகளுக்கு இந்த சாலையை பயன்படுத்த உதவிடுமாறு அந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.